எல்லாரும் நாங்க அழுதுட்டோம். நம்ம சிரிக்க வைக்கிறதும் கஷ்டம், அழ வைக்கிறதும் கஷ்டம். ஸோ ஒரு ஆர்டிஸ்டா எல்லா ஆடியன்ஸுமே நம்ம வந்து ஒரு எமோட் பண்ண வச்சிருக்கோம், அழ வச்சிருக்கோம், கண் கலங்கிட்டோம். அறிவுக்கரசி எனக்கு வந்து அறிவுக்கரசி இவ்வளவு நாள் கோவப்பட்டாங்க, கெட்டவங்க தான், ஆனா தங்கச்சி பாசம் வரப்ப நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி லைக் எங்க சைடுல எல்லா கெட்டவங்க பின்னாடியுமே ஒரு கதை இருக்கும், ஒரு கதை இருக்கும்ல. அது சரி தப்புங்கிறத தாண்டி அது வந்து நாங்க சொல்லாமே ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டது வந்து இட்ஸ் பிக் திங். அது வந்து இந்த சீன் மூலமா நடந்திருக்கு, என் மூலமா நடந்திருக்குங்கிறது வந்து ஐ அம் சோ ஹாப்பி. ட்ரூ யூ ட்ரூலி டிசர்வ் தட் அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி தான் உங்க பெர்ஃபார்மன்ஸுமே. ஏன்னா தர்ஷன் கூட போன இன்டர்வியூல சொன்னாரு, எனக்கே பாவம் ஆயிடுச்சு, கில்ட் ஆயிடுச்சு அன்புக்கரசியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு எப்படி இருந்தது அது? எனக்கு வந்து ஆக்சுவலா நான் பெர்ஃபார்மே பண்ணல. இவங்க வந்து அழ ஆரம்பிச்சோடனே எனக்கு அப்படியே கண்ணு நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா, ஓகே நம்ம வந்து முன்னாடியே வந்து கிளிசர் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அழலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிளான் ஒண்ணு தனியா இருந்தது. ஆனா எனக்கு சேர்த்து இவங்களே பிளான் பண்ணிட்டாங்க. இவங்க அழ எனக்கும் கண்ணு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால அழாத இவங்க வந்து கட்டி பிடிச்சாங்கல்ல, அவ்வளவுதான் அங்கேயே. அப்ப வந்து அந்த சீனை நான் மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து ஆர்டிஸ்டா இல்லாம கூட இவங்களோட ஆடியன்ஸா நாங்க மாறிட்டோம். எல்லார் கண்ணுல இருந்து தண்ணி.